ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் லவ் பிஏ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்கி போடக்கூடிய எல்லா பொருளையும் வச்சு வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக மாற்றலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காசை வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவசரத்தில் ரொம்பவே வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், வாட்டர் கேனாக இருக்கட்டும், ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருக்கிறதால அதுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அதை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குடித்தாலும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் தடுக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தாங்க. ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளாஸ்க்கோ இல்லை வாட்டர் கேன்குள்ளேயோ நீங்கள் வந்து போட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் அதை 6 மாதம் கழித்து திறந்து பார்த்தா கூட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் விட்டால் வாட்டர் கேன்லாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பரான வாசமாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து முட்டையை உடச்சி ஆம்லேட்டோ இல்லை முட்டை தோசையோ அந்த மாதிரி இல்லைனா வேக வச்சோ செய்யும்போது முட்டைத்தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் தூக்கி போடாமல் சேமித்து வைங்க. சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அடிக்கடி மிக்சியோட இந்த பிளேடை பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து மாற்றிட்டே இருப்போம். ஸோ இனிமேல் மாற்ற தேவையில்லை. இந்த மாதிரி முட்டையோட நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுட்டு நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டுனீங்கன்னா போதும். அந்த பிளேடு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு என்னோட பிளேடு அப்படியே தான் இருக்குது. நான் இது வரைக்கும் பிளேடை மாற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சைவமாக இருந்தால் முட்டையே யூஸ் பண்ணலைன்னா அப்போ நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு ஓட்டு வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மிக்சியோட பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அரைச்ச இந்த முட்டையோட வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வளர்க்கக்கூடிய செடியில் போயிட்டு நீங்கள் கொட்டி விட்டுருங்க. செடிக்கு வந்து ஒரு நல்ல சத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் யாருமே முட்டையோட ஓடை வந்து தூக்கி போடவே மாட்டீங்க. ஸோ முட்டையோட ஓடை வச்சு நம்மளுடைய மிக்சியோட பிளேடையும் ஷார்ப்பாக்கியாச்சு. அதே நேரத்தில் செடிக்கு வந்து ஒரு சத்துள்ள உரமாகவும் மாற்றியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சா கூட நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. 3வது டிப்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க. வெங்காய பச்சடி நம்ம என்ன தான் செஞ்சாலும் சீக்கிரமாகவே அது கெட்டு போயிடும். வேலைக்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது மதியம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்மெல் வரும். ஸோ அது இனிமேல் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா அலசி பிழிஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பிழியறதால ஃபஸ்ட்டே அதிலேருந்து நீர் வந்து வரும். ஸோ அந்த நீர் எல்லாமே தண்ணியில் கலந்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி விட ஆரம்பிக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வெங்காய பச்சடி செஞ்சீங்கன்னா காலையில் செஞ்சோன்னா நைட்டு வரைக்கும் கெட்டு போகவே போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் செய்கிற போல் என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. நான் தயிர், உப்பு அவ்வளோதான். ஆல்ரெடி உப்பில் நம்ம வந்து போட்டதால் உப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும். இந்த மாதிரி பச்சடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சாலும் சரி, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, பச்சடி வந்து கெடவே கெடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 4வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் வந்து சில சமயத்தில் நம்ம யூஸ் பண்ண சுத்தமாக வந்து கட் பண்ணாது ரொம்ப மொக்கையாகிடும். அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா காஃபி தூள் கவர் எதையுமே தூக்கி போடாதீங்க. ஸோ காஃபி தூள் கவராக இருக்கட்டும், சில்வர் ரிலேட்டடான கவராக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட எட்ஜ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிற சூப்பராக கத்திரிக்கோல் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதுக்கு வந்து சாணம் பிடிக்கணுன்ற அவசியமும் தேவையில்லை. நம்மளுடைய காசையும் ரொம்பவே ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை வந்து 10 நிமிஷம் தொடர்ச்சியாக கத்திரிக்கோலில் கட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதோடைய முனைகள் எல்லாமே ரொம்பவே வந்து கூர்மையாக மாறிவிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 5வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த தலைக்காணி உரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கெஸ்ட் வந்துட்டால் ஸோ நிறைய தலைக்காணி வந்து தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நம்மளோட ஷாலை வச்சு ஈஸியாக எந்த ஒரு தையலும் போடாமல் தலைக்காணியோட ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம துணி துவைக்கும் போதும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய தலைக்காணி உரை இல்லாதவங்க இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய வச்சுருந்தாலும் சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஷாலை வச்சுட்டு அதோடைய
கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக விடணும், ஒரு பக்கம் கம்மியாக விடணும். அதுக்கு நடுவில் தலைக்காணியை வச்சு இப்படி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து எடுக்கணும். நான் இது செல்ஃபியில் இருக்கிறதால உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டான டைரெக்ஷன் தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் மடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் பேண்டோ இல்லை வளையலோ விட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி பேண்டு ரப்பர் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இறுக்கி பிடிச்சி நூலால் கூட கட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலையவே கலையாது. சூப்பரான எமர்ஜென்சி தலைக்கண்ணி வர வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை பை. MS Love PA சேனல் வந்து